நம் ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 35வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். அவன் படிகள் மேல் ஏறின போது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்று இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே போர் சேவகர் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதாய் இருந்தது. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா? நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். கொஞ்சம் நிறுத்திக்கோ. பவுலார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பகிரங்கமாக இவரே கிறிஸ்து என்று சொல்லி சிலுவையில் அறையப்பட்டவரை நீங்கள் தெய்வம் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று திட்டமாய் தெளிவாய் பிரசங்கித்த பொழுது அவருக்கு அதிகமான எதிர்ப்பும் ஆபத்துகளும் அவர் போகிற இடமெல்லாம் காத்திருந்ததாகவும் அது நேர்ந்ததாகவும் நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு போல் அன்றைக்கு ஊழியம் இல்லை. இன்றைக்கு பாஸ்டர்ஸும் ஃபாதர்ஸும் பாதிரியாரும் நானும் ஊழியங்களை செய்கிறோம். ஆனால் பவுலாருடைய காலத்தில் நடந்த ஊழியத்தை போல ஒரு ஊழியம் இன்றைக்கு இல்லை. ஒரு கஷ்டமான ஆபத்தான ஒரு ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். கிறிஸ்து நிமித்தம் அடிக்கப்படும்படிக்கும் கொல்லப்படும்படிக்கும் தங்களை ஒப்பு கொடுத்த ஒரு ஊழியத்தை அவர்கள் செய்திருந்தார்கள். இங்கே நாம் வாசித்தோம், பவுலை அவர்கள் தூக்கி கொண்டு போக வேண்டியதாக இருந்தது. அந்த அளவுக்கு பொது ஜனங்களால் அவர் தாக்கப்படுகிறார். இப்படி அவர்கள் தூக்கி கொண்டு போக வேண்டியதாக இருந்தது என்று அடுத்த வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்கு பாஷை தெரியுமா என்று ஒரு ஆச்சரியத்தோடு கேள்வி கேட்கிறான். இந்த சேனாபதிக்கு எப்படி இருக்குது? என்னடா இவ கிரேக்க பாஷையில பேசுறானே, அப்ப சேனாபதி என்ன பாஷை பேசுறவன்? கிரேக்க பாஷை பேசுறவன். அப்ப சேனாதிபதி பவுலாரை என்ன நினைச்சிருந்தான் அப்படின்னு அடுத்த வசனம் சொல்லுது, நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். அதனாலதான் அந்த மக்கள் எப்படி தாக்குறாங்க. அதனாலதான் அவங்க எகிப்தியன் சொன்னோடனே அப்ப எகிப்தியருடைய பாசை தானே அவனுக்கு தெரியும், கிரேக் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சேனாபதி நினைச்சாரு இல்லையா? சேனாபதி நினைச்சாரு. நினைச்சுக்கிட்டா அப்ப இவர் அரபு பாசை, அரேபியன், அப்படி அரபு பாசை, எகிப்திய பாசை அப்படி ஏதாவது பேசுவார் போல அப்படி நினைச்சுக்கிட்டு தான் இவர் இந்த வியப்பான ஒரு கேள்வி கேட்கிறாரு. கிரேக்க பாசை உனக்கு தெரியுமா? அடுத்த வசனம் வாசிக்கலாம். அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன், ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேயு பாஷையிலே பேசத் தொடங்கினான். பவுலார் என்ன பண்றாருங்க? எபிரேயு பாஷையில பேசுறாரு. சேனாதிபதி நினைச்சாரு எகிப்தியன் நினைச்சாரு. பாசையை வைத்துதான் எகிப்தியனா, பாசை வைத்தான் கிரேக்கனா, பாசை வைத்துதான் யூதனா அப்படின்னு சொல்லி என்ன செய்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அப்படியானால் ஒரு மலையாளம் ஒருத்தன் பேசுறானா அவன் மலையாளி, ஹிந்தி பேசுறானா ஹிந்திக்காரன், தெலுங்கு பாஷை பேசுறான் தெலுங்கு. இதை வச்சுதான் பரிசுத்த வேதாகமத்துல அந்நிய பாஷையை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்? தியானம் பண்ண போறோம். அந்நிய பாஷைகளை நாம் பேசலாமா பேசக்கூடாதா? அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? அந்நிய பாஷை பேசணுமா பேசக்கூடாதா? அந்நிய பாஷை பேசலாமா பேசக்கூடாதா என்று சொல்வதற்கு நான் ஒரு பவுலும் அல்ல, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அல்ல. நீங்க அந்நிய பாஷை பேசணும், அந்நிய பாஷை பேசக்கூடாது. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா கடவுளா? இல்ல, கடவுளுடைய ஊழியக்காரனை குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது பவுலை போன்ற ஒரு ஊழியக்காரனாக இன்றைக்கு யாரை சொல்ல முடியும்? அப்படியானால் ஆழ்ந்த கருத்துக்களும் தேவனுடைய நெருங்கின அந்த தொடர்புகளும் பரிசுத்த ஆவியில் நிரம்பியிருந்த அந்த அபிஷேகமும் அந்நிய பாஷை பேசலாமா பேசக்கூடாதா என்று சொல்கிற ஞானத்தை விளக்கி சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் யாருக்கு உண்டு? பரிசுத்த பவுலாருக்கு உண்டு. அப்ப பவுலர் அந்நிய பாஷை பேசலாமா பேசக்கூடாதா
என்று சொல்லுகிறாரா? சொல்றாரா? அதை குறித்து நம்ம வேதத்தில் என்ன செய்யலாம்? சொல்லுங்க பாப்போம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் எடுத்துக்கோம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இவர் என்ன சொல்றாரு? அந்நிய பாஷை பேசுறவங்களை பார்த்து உங்கள் எல்லாரிலும் அதிகமாக நான் என்ன செய்கிறேன்? அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், பாஷைகளை நான் பேசுகிறேன், இதற்காக கர்த்தராகிய இயேசுவை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்றார். அப்ப இவர் அன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ரோமர், கொரிந்தியர், பிலிப்பியர் இப்படி இருக்கக்கூடிய இந்த பட்டணங்கள்ல உருவான அந்த விசுவாச ஜனங்கள்ல இவர் அதிகமாக அந்நிய பாஷைகளை பேசக்கூடிய அந்த ஞானத்தை பெற்றவராக இவர் இருந்திருக்கிறார். அப்ப இவர்கிட்ட தான் கேட்கணும், நம்ம அந்நிய பாஷை பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட நம்ம கேட்க முடியும். இவரை போன்ற இடத்துல நம்ம கேட்க முடியும். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 39வது வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள். இங்க சொல்லிடுறாரு, இங்க பரிசுத்த பவுலர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறத வாசிக்கிறோம். அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்நிய பாஷை பேசுறதுக்கு என்ன செய்யக்கூடாது? தடை பண்ணக்கூடாது. அப்ப அங்க தடை பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது எந்த சபையிலையும் நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு அந்நிய பாஷைகளை பேசுறதுக்கு தான் பவுலர் ஆலோசனை சொல்றாரே ஒழிய எந்த சபைகளையும் போய் இல்ல தனிப்பட்ட நபரிடத்துல போய் அந்நிய பாஷை பேசுறதுக்கு என்ன செய்யக்கூடாது? தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே சமயத்துல இப்ப நீங்க சொல்றீங்க தடை பண்ணாதிருங்கன்னு சொல்லி இருக்கும் போது அங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? கொரிந்து சபையில தடை பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அப்ப என்ன சொல்றது? இந்த கொரிந்து சபையில அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு தடை பண்ணி இருக்கிறார்களா? தடை பண்ணதான் சொல்றாரு. தடை பண்ணினால் தானே அப்படி சொல்லுகிறார் என்று ஒரு சொல்றீங்க. அப்ப தடை பண்ணி இருக்கிறார். அப்ப பவுல் அந்நிய பாஷை பேசுறதுக்கு தடை பண்ணாதிருங்கன்னு சொல்றார். அந்நிய பாஷை பேசுறதுக்கு தடை பண்ணாதிருங்கன்னு சொல்ற அந்த பவுலுடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது கொரிந்து சபையில ஏன் அந்நிய பாஷைகளை பேசுறதுக்கு தடை பண்ணினார்கள் அப்படிங்கிற கேள்வியோடு நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கணும். இந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்லாம் என்னது? பவுலார் எழுதின நிருபம் அல்லது கடிதம். இந்த கடிதத்தில் அவர் இவ்விதமான பதிலை எழுதுகிறார். அப்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க கொரிந்து சபையார், அந்நிய பாஷை பேசலாமா? அப்ப அவங்க ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கேட்டிருக்காங்க. பேசலாமா பேசக்கூடாதா? இதற்கு சான்று என்று சொல்லி நாம் தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு எழுதுவது என்னவென்றால் அப்படின்னு பவுலர் எழுதுறாரு. ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் நான் ஸ்திரீயை தொட மாட்டேன், நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்கம் இருக்கணும். அந்த ஒழுங்கு மீறி போயிடக்கூடாது. என்ன ஒழுக்கம், என்ன ஒழுக்க கேடுன்னு சொன்னா, வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களா இருக்கணும். இந்த இருதரப்பாரும் படத்துல கேட்கிறாங்க, ஆணும் பெண்ணும் நான் கல்யாணம் செய்யாம இருக்கலாமா? கல்யாணம் செய்யாம இருக்கிறது தான் பரிசுத்தமா? கல்யாணம் செய்யாம திருமணம் செய்யாம வாழ்வதுதான் ஆண்டு விருப்பமா? அப்போ ஆணும் பெண்ணும் இந்த கேள்விக்கு உட்படும் பொழுது அவர்கள் இந்த கேள்வி பவுலாரிடத்துல கேட்கும் பொழுது அவர்கிட்ட சொல்லுகிறார், வேசித்தனம் இராதபடிக்கு அவளவள் தன் சொந்த புருஷனையும் அவனவன் தன் சொந்த மனைவியும் உடையவனா இருக்கணும்னு சொல்றார். அப்படி தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களானால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் என்ன செய்யலாம்? திருமணம் செய்யாமல் இருக்கலாம். காலத்தை பார்க்கும் பொழுது கல்யாணம் பண்ணாம இருந்து உங்களால ஒழுக்கமா இருக்க முடியும்னா இருங்கன்னு சொல்றாரு. காலத்தை பார்க்கும் பொழுது இந்த காலத்து நெருக்கடியில மனைவியையும் பிள்ளைகளையும் எப்படி வளர்க்கிறது, அது ஒரு பெரிய இது பிரச்சனை. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற விதத்துல எப்படி ஊழியம் செய்யறது, இந்த ரெண்டுக்கும் மத்தியில நின்று ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கு கல்யாணம் பண்ணாம இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஆலோசனை அவர் சொல்லுகிறார். ஆனதுனால நீங்க திருமணம் செய்யாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனாலும் அவர்களுக்குரிய அழைப்பு உண்டு. நீ மனைவியோடு
குடும்பத்தோடு ஊழியர் செய்யக்கூடிய ஒரு அழைப்பை நீ பெற்றிருந்து அப்படி ஊழியர் செய்வானால் மனைவியும் பிள்ளைகளையும் பிரிக்கிறதுக்கு வகையாக வகை தேடாதேன்னு சொல்ற. வகையாக நான் ஊழியர் செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கிறாத. நீ மனைவி பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் மனைவியை தேடாத. இது என்னுடைய ஆலோசனையாக சொல்றேன். தெய்வத்தினுடைய ஊழியத்திற்காக உன்னை தியாகம் செய்து தெய்வத்தினுடைய வல்லமையினால் நான் நிரப்பப்பட்டவனாய் நான் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொன்னால் நீ என்ன பண்ணலாம்? என்னை போல இருந்து விட்டா ரொம்ப நல்லது. திருமணமாகாமலே ஊழியர் செய்தால். இப்ப இதை நம்ம ஏன் வாசிக்கிறோம்னா, பவுலாரிடத்துல கொரிந்து சபையார் லெட்டர் எழுதி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? இப்ப வாசித்து இதே போலதான் அவர்கள் என்ன பண்ணி இருக்கிறாங்க? அந்நிய பாஷையை பத்தியும் கேட்டிருக்காங்க. சபையில அந்நிய பாஷை பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. கேட்கும்போது இவர் சொல்றாரு, அந்நிய பாஷை பேசுறதுக்கு இடம் கொடுங்க, தடை பண்ணாதீங்க. கொரிந்து சபையார் அக்காலத்துல, இக்காலத்துல அல்ல, இயேசு கிறிஸ்துடைய காலத்தை தொட்ட அந்த பவுலாருடைய ஊழிய பாதையின் காலங்கள்ல, அந்த பேதருடைய ஊழிய பாதையின் காலங்கள்ல, அந்த யோவானுடைய ஊழிய பாதையின் காலங்கள்ல இந்த அந்நிய பாஷையை குறித்ததான ஒரு குழப்பம் அப்பவே இருந்திருக்குது. அப்ப இவர் சொல்லுகிறார், அந்நிய பாஷை பேச தடை பண்ணாதுங்க. அவங்க அந்நிய பாஷை பேசணும், ஆனா எப்படி பேச வேண்டும் என்று சொல்லியும், எத்தனை பேர் பேச வேண்டும் என்று சொல்லியும், எவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பரிசுத்த பவுல் தெளிவா சொல்றார். எங்க நம்ம வாசிக்கலாம்? 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். யாராவது அந்நிய பாஷையிலே பேசுறது உண்டானால் அது 2 பேர் அப்படின்னு சொல்ற. 2 பேர் பேச, எல்லாரும் அந்நிய பாஷை பேசும் பொழுதுதான் பவுலார் சொல்றாரு, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறது அப்படி பேசக்கூடாது. சபையிலே பேசினால் என்ன செய்யலாம்? 2 பேர் மாத்திரம் பேசலாம். ஏன்னா சபையில போதகம் பண்ணுகிறவன், பாடல்களை பாடுகிறவன் இல்லையா, இப்படி ஏராளமான பகுதிகள் இருக்கிறது. அந்நிய பாஷைகளையே நாங்கள் பேசுவோம் என்று அந்நிய பாஷைகளையே பேசிக்கொண்டு போனால் மற்றவருடைய பங்கு என்ன? சபையில பிரசங்கிக்கிறவருடைய பங்கு என்ன? பாடல் பாடலுடைய பங்கு என்ன? சாட்சிகளுடைய பங்கு என்ன? இப்படி போல அப்படியே தொடர்ந்து பேசிக்கொண்டே நீங்கள் போக வேண்டாம். ஒரு ஒழுங்கு இருக்கிறது என்று சொல்லி 2 பேர் பேசலாம் என்று சொல்கிறார். மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். மிஞ்சி போனா 3 பேர். இந்த 3 பேரும், அதுக்கப்புறம் அது எத்தனை பேரோ, ஒரே சமயத்துல எல்லாரும் அந்நிய பாஷை பேசி கூச்சல் போடுற மாதிரி பேசக்கூடாது. அப்படி பேசக்கூடாது. ஒருவராக பேசணும். 2 பேர் பேசுறா, ஒருத்தர் பேசணும், இன்னொருத்தர் கூட பேசக்கூடாது. 3 பேர் பேசினாலும் ஒருத்தர் பேசுறது 3 பேரா சேர்ந்து ஒரே நேரத்தில் பேசக்கூடாது. ஒவ்வொருவராய் பேசணும். ஒருத்தர் பேசும்போது அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருத்தர் இருந்தா அதுக்கு அர்த்தத்தை அவன் என்ன செய்யணும்? இவர் அந்நிய பாஷையில என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தத்தை சொல்லணும். ஒருத்தர் சொல்லி முடிச்சாச்சு, நீ 2வது ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுறாரு, அப்ப இந்த அர்த்தம் சொல்லுவன் இருந்தால் அந்த அர்த்தத்தை சொல்லணும். இப்படி 3 பேருக்கும் அர்த்தம் சொல்லுவன் இருந்தால் பேசலாம். அப்படி இல்லாவிட்டால், தெளிவா சொல்றார், அப்படி இல்லாவிட்டால் 28வது வசனம், அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையில பேசவே கூடாது. சபையில செய்யக்கூடாது. 2 பேரு மிஞ்சினா 3 பேருங்கிறது கூட இடம் கிடையாது. மொத்தத்துல ஒருத்தருமே அந்நிய பாஷை பேசக்கூடாது. இப்படி பவுலார் சொல்லுறது நான் சொல்லலாமே வெளியே, அந்நிய பாஷை பேசலாமா பேசக்கூடாதா என்று எண்ணத்திலே கேள்வி கேட்டால் என்ன சொல்ல முடியும்? கர்த்தரா இயேசு கிறிஸ்துவா அல்லது பவுலாரா? கர்த்தர் நம்மை தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். தொடர்ந்து நம்ம வயத்திலே வாசித்து புரிந்து கொள்வோம்.